ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் ஏப்ரல் மாசத்துக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதுல நிறைய பேர் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலருக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணி பேமெண்ட் மட்டும் போயிடுச்சு. ஆனா டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு ஏதாவது எரர்னால புக் பண்ண முடியாம போயிருந்திருக்கும். ஸோ இந்த ஏப்ரல் மாசத்துக்கு வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்கு நமக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு அக்கமடேஷன் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ புதுசா ஒரு ஆப்ஷனை அப்டேட் பண்ணி வெப்சைட் ஃபுல்லாவே எரர், யாராலையுமே பேமெண்ட்டே பண்ண முடியல. ஏன்னா நிறைய பேத்துக்கு லாகின் பேஜே வரல. சில பேத்துக்கு லாகின் பேஜ் வந்தாலும் நம்ம டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு பேமெண்ட் பேஜே வந்து ஷோ ஆகல. அந்த மாதிரி எரர் இருந்தது. இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த மாதிரி லேட்டஸ்டா யூஸ்ஃபுல்லான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க புக்கிங் டைம்ல உங்களுக்கு ஏதாவது எரர் வருதுன்னா அதை பத்தின லேட்டஸ்டான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மத்தியானம் ஷார்ப்பா 3 மணிக்கு அக்கமடேஷன் ஓபன் பண்ணியிருந்தாலுமே புதுசா என்ன ஆப்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு காமன் போர்ட்டல்ல இந்த இடத்துல அக்கமடேஷன் அப்படின்னா ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா அக்கமடேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம கியூ வெயிட் பண்ணி புக் பண்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து புதுசா என்ன ஒரு ஆப்ஷன் வந்து அப்டேட் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட புக்கிங் ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, அந்த புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி 300 தர்ஷன் டிக்கெட்டோ ஏப்ரல் மாசத்துக்கு, இல்ல ஆர்ஜித சேவா டிக்கெட், அங்க பிரதர்ஷனம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுல போயிட்டு அதுக்கு கீழே புக் அக்கமடேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருந்தாங்க. நிறைய பேர் இந்த லிங்கை கிளிக் பண்ணா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல இருக்க அக்கமடேஷன் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுவோம். நான் கிளிக் பண்ணி ட்ரை பண்ணேன். அதுல வந்து நமக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆச்சு. அதாவது வர்ச்சுவல் கியூ 4 நிமிஷம் வந்துச்சு. அந்த கியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து எனக்கு திருமலா, அதே மாதிரி திருப்பதி ரூம்ஸ் வந்து ஓப்பன் ஆச்சு. ஆனால் புக்கிங் பேஜில் நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனல் புக்கிங் பேஜ் போவோம் இல்லையா, ஸோ அந்த புக்கிங் பேஜ் வரவே இல்லை. அதுக்கப்புறமாவே உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்து ஷோ ஆயிடுச்சு. ரிப்பீட்டடாக இதே மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிடிடி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஆப்ஷனை இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இந்த புக்கிங் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அதாவது 5 மணிக்கு டைம் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. 3 மணியோட புக்கிங் டைம் இப்போ 5 மணிக்கு மாற்றிருக்காங்க. 5 மணிக்கு தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஓப்பன் ஆனப்போ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு திருமலா ரூம்ஸே ஜனவரி மாசத்துலையும் 26ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அவைலபிள் இருந்தது. பிப்ரவரி மாசத்துலையும் ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. மார்ச் மாசத்துலையும் ரூம் அவைலபிள் இருக்கு. ஏப்ரல்ல எல்லா தேதிக்கும் ரூம் வந்து இருக்கு. இதை ஏன் நான் முன்னாடியே இப்போ உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, சப்போஸ் யாருக்காவது இந்த டேட்ஸ்ல உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் நீங்க இருக்கு, ரூம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க இப்போ 5 மணிக்கு ஓப்பன் ஆகிற புக்கிங்ஸ்ல பண்ணிக்கோங்க. இது வந்து திருப்பதியோட புக்கிங்ஸ். திருப்பதியிலையுமே நமக்கு வந்து பாருங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ரூம்ஸ் வந்து இருக்கு. இந்த டேட்ஸ்ல உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கூட ஓப்பன் ஆகும்போது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு தேவையான டேட்ஸ்ல அன்னைக்கு கேன்சல் ஆயிருந்தா அதையும் சேர்த்து இதுல ஓப்பன் பண்ணுவாங்க. புக்கிங் வந்து 5 மணிக்கு போஸ்ட்போன் ஆயிடுச்சு. 5 மணிக்கு செக் பண்ணி தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கிங்க. கண்டிப்பா 3 மணிலேருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஏன் இந்த புதிய ஆப்ஷனை வந்து இந்த மாதிரி அவங்க செக் பண்றாங்க அப்படின்றது தான் தெரியல. ஏதோ ஒரு ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் ப்ரீவியரா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த டைம்ல வெயிட் பண்ணி புக் பண்ற பக்தர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான். இவ்வளோ நேரம் நம்ம பண்ணிட்டோம், ரூமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேர் எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணி எத்தனை டைம் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த டைம் புக்கிங்ல 300 தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான் பெரிய லெவலில் வந்து எரர் இல்லை. ஆனால் மற்ற புக்கிங் எல்லாமே ஓரளவுக்கு எரரோட தான் இருந்தது. ஸோ இதுதாங்க ரூம் புக்கிங்ல இருக்க முக்கியமான அப்டேட். தேவைப்படுறவங்க 5 மணிக்கு செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏப்ரல் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு 300 டிக்கெட் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கு இன்னொரு சூப்பரான ஆப்ஷன். மிஸ் பண்ணாம அதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ புக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் வர்ச்சுவல் சேவால இருக்க 500 தர்ஷன் டிக்கெட். இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்க சேவாவுக்கு போக முடியாது. நீங்க சாமி தரிசனத்துக்கு ஒரு நாள் போகலாம். அதுவும் ஏப்ரல்ல மட்டும்தான் போக முடியும். நீங்க லாகின் பண்ணிட்டு வர்ச்சுவல் சேவாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும். இதை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த பேஜ்ல ஓப்பன் ஆகுறது எல்லாமே வந்து நமக்கு சேவா டிக்கெட் தான் வந்து ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு இந்த பேஜ் வந்து அவங்க டைம் ஷெடியூல் பண்ணியிருக்கனால மேபி வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வர்ச்சுவல் சேவால கல்யாணோற்சவம் தவிர ஒரு நாள் 2 நாள் கல்யாணோற்சவம் வந்து ஃபுல்லாகிடுச்சு தர்ஷன் டிக்கெட். ஆனால் மற்ற டிக்கெட்ஸில் அவைலபிள் இருந்தது. இது நம்ம கூட வந்து 300 தர்ஷன் இருக்கும்போதே நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வர்ச்சுவல் சேவால எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு நிறைய டேட்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது. இதில் நீங்கள் கல்யாணோற்சவம் தவிர மற்ற சேவா டிக்கெட்டும் செக் பண்ணி பாருங்கள்.
நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு சேவா வந்து செலக்ட் பண்ணிட்டு, நீங்க எந்த டேட்ல தர்ஷன் போறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஏப்ரல் மாசம் தான் தர்ஷன் பார்க்க முடியும். 1ஆம் தேதியிலருந்து 30ஆம் தேதி வரைக்கும். அப்போ நீங்க மார்ச்ல ஏதாவது ஒரு சேவா டேட் புக் பண்ணீங்கன்னா, ஏப்ரல்ல தர்ஷன் டிக்கெட் நீங்க புக் பண்ணிக்கலாம். சேவா புக் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேஜ்ல போயிட்டு, நீங்க போக்கூடிய அந்த புக் பண்ணக்கூடிய சேவா டேட்ல தர்ஷன் டிக்கெட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு காட்டலாம். ஆனா இந்த பேஜ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. சர்வர் ஏதோ அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்களாட்டுக்கு. ஸோ அதனால ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட்டு நீங்க சேவா புக் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த சேவா டிக்கெட்டுக்கு உங்களுக்கு டிக்கெட் வராது. ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான் வரும். நீங்க வந்து சேவா வந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு நீங்க தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணணும். அப்போ வந்து கண்டிப்பா ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி தான் புக் பண்ண முடியும். ஸோ இருக்கறதுல இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குன்னா, இந்த வர்ச்சுவல் சேவா. சேம் ரூ. 300 தர்ஷன் கியூல தான் அலோவ் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு லேட் நைட் ஸ்லாட் 8 மணி ஸ்லாட் 9 மணி ஸ்லாட் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். நீங்க வந்து ஈவினிங் 4 மணி 5 மணி கூட கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இன்னைக்கு யாராவது நம்ம சேனல் பார்க்கக்கூடியவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வர்ச்சுவல் சேவால ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வேற என்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா நமக்கு ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஹோமத்துல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ரூ. 300 தர்ஷன்ல சாமி பார்க்கலாம். இது ரீசென்ட் டேஸ்ல நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்த ஒரு விஷயம் தான். இது மார்ச் வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் மாசத்துக்கும் கண்டிப்பா வந்து ஓப்பன் ஆகும். அது 1 ஆர் 2 டேஸ்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்போ அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த வெப்சைட்லயே நமக்கு இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ல ஒன்று வந்து வர்ச்சுவல் சேவா. அதுக்கு அடுத்தது இந்த ஸ்பெஷல் ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட். இதை விட்டீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மொத்தமா எந்தெந்த இடங்கள்ல இருந்து போகுது அதை பத்தி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலா ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்க. இது மூணுமே நம்ம வந்து தர்ஷன் டிக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம ஓனா டிராவல் பண்ணிக்கலாம். இதை தவிர நீங்க டூர் மாதிரி போற மாதிரி இருந்தா தமிழ்நாடு டூரிசம், அதே மாதிரி நமக்கு ஆந்திரா டூரிசம்லயும் நமக்கு டிக்கெட்ஸ் இருக்கும். அது டூரா அவங்களோட பஸ்லயே நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் முக்கியமா நீங்க வர்ச்சுவல் சேவா பண்ண போறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தரிசனம் பார்க்கக்கூடிய டேட்டுக்கு முன்னாடி நாள், முதல் நாளோ இல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க சேவா கண்டிப்பா புக் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் ஷோ ஆகும். அந்த சேவா புக் பண்ற டேட்டுக்கு திருமலைக்கு போக முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. இது இல்லைன்னா நீங்க வந்து ஏப்ரல் மாசத்துல டைரக்டா போயிட்டு ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் வாங்கிக்கலாம். இல்ல வீக் டேஸ்ல போறீங்க அப்படின்னா நீங்க டைரக்ட் சர்வதர்ஷன்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தர்ஷன் பொறுத்த வரைக்கும், ஃப்ரீ டிக்கெட் பொறுத்த வரைக்கும் டெய்லியும் உங்களுக்கு கவுண்டர்ல கொடுப்பாங்க. ஸோ அதனால நிறைய பேர் வந்து பிப்ரவரி மாசத்துக்கு மார்ச் மாசத்துக்கெல்லாம் கேட்குறீங்க. அன்னன்னைக்கு நாளுக்கான டோக்கன் அன்னைக்கு காலையில 3 மணிலேருந்து 3:30 மணி இல்லைனா 4 மணிக்குள்ள கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. நேரடியாக போயிட்டு ஆதார் கார்டு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தர்ஷன் டிக்கெட் கிடைக்கலனாலும் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் நிறையவே இருக்குது. அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.